ஹலோ எவ்ரிவான், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரீம் விஷன் 369. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதோட டைட்டில் அவுலி. அவுலி ரிட்டன் பை விஜயா கோஸ். அவுலி அப்படின்னா ஆந்தை. ஸோ இந்த ஆந்தையை பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். பாயல் யங் கேர்ள், பாயல்ஸ் மாம், தென் அவுலி. இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர்ஸ். The story seems to be set in a house and a young girl named Poyal and her mom were in conversation about அவுலி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஹவுஸில் தான் இந்த ஸ்டோரி வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அங்கே அந்த யங் கேர்ளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் அபவுட் வாட் அப்படின்னா அந்த அவுலியை பற்றின ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்டோரி. அந்த ஆந்தையை பற்றின ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம பேராகிராஃப் வைஸாக எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Mom, Poyal yelled in panic. Avli has gone. Where would she have gone, Poyal? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. But she is not there now. And, Mom, the door to the garden is open. That got Poyal's mother running into the room. Sure enough, there was no sign of Auli. What was an owl doing in a house, you ask? Well, Poyal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats, and baby birds that had fallen out of their cages to Poyal's mother. It was not that they had a large farm or even a large house. It is just that everyone knew that Poyal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Auli's advent had been memorable. Shifali Didi had just turned up one day carrying a carton. When Poyal's mother opened the carton, there was the smallest of owlets sitting in the corner, a small ball of brown and grey. Poyal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Poyal's mother placed her inside a cage. There were always empty cages in Poyal's house, just in case a bat dropped in. The baby owl climbed on the rod and settled herself. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 பேராகிராஃப்ஸில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு பார்ப்போம். அம்மா அப்படின்னு வந்துட்டு பாயல் வந்துட்டு ரொம்ப பயந்து சத்தம் போடுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா அவுலி வந்து போயிடுச்சு. அதாவது அந்த அவுளை என்னன்னு சொல்லுவாங்க, அவுலி. அந்த ஆந்தைக்கு என்ன பேர் அப்படின்னா அவுலி அப்படின்னு கூப்பிட்றாங்க, பேர் வச்சுருக்காங்க. அவுலி காணாமல் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு அப்படின்றாங்க. அம்மா கேட்குறாங்க அது எங்கே போயிருக்கும் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து கிராஸ்லி அப்படின்னா பொறுமை இல்லாமல் கேட்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த கூண்டில் தூங்கிட்டு இருந்துச்சு, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போது அந்த கூண்டில் அந்த அவுல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு டோர், அந்த தோட்டத்துக்கு போக வேண்டிய அந்த கதவும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி தான் இருக்குது, திறந்து தான் இருக்குது. ஸோ பாயலோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமில் ஓடி போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவுளி வந்து அங்கே இருக்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கேட்கலாம், ஒரு வீட்டில் ஆந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த பாயலோட வீடு என்ன அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குமே வந்து ஒரு வாழ்விடமாக இருக்குது. முக்கியமாக கைவிடப்பட்ட விலங்குகளுக்கு இந்த வீடு ரொம்பவே வந்துட்டு ஒரு வாழ்விடமாக இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த தொலைஞ்சு போன நாய், இந்த மாதிரி நாய்கள், அப்புறம் வந்து அடிப்பட்ட பூனைகள், அப்புறம் வந்து பறவை கூட்டிலேருந்து கீழே விழுகிற அந்த சின்ன பறவைகள், அந்த பேபி பேர்ட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாயலோட அம்மாட்ட தான் கொண்டு வருவாங்க. அதாவது
இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு பெரிய பண்ணை வீடோ இல்லை பெரிய வீடோ இல்லை. ஆனால் அவங்க பாயலோட அம்மாவுக்கு என்ன இருக்குது, ரொம்ப பெரிய இதயம் இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பாயலோட அம்மாவுக்கு ரொம்ப பெரிய இதயம் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னவா இருந்தாலுமே வந்துட்டு பாயலோட அம்மாட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவ்லியோட வருகை வந்துட்டு இவங்களால மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஷிஃபாலி அக்கா வந்துட்டு அவங்க தான் ஒரு அட்டைப்பெட்டியோட ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அட்டைப்பெட்டியில் பார்க்குறப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன, அதுவும் வந்துட்டு கிரே கலர், அதாவது பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் ஒரு சின்ன பந்து மாதிரி ஒரு ஆந்த குஞ்சு, ஒரு சின்ன ஒரு யங் ஒன் வந்துட்டு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே உட்கார்ந்து இருந்துச்சு. ஸோ பாயலோட அம்மா அதை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மெதுவாக எடுத்து அவங்க மடியில் வச்சு டாக்ஸ் கிட்டலாம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆந்தைகளெல்லாம் தூக்குனதே இல்லை. அதனால் அது கொத்தாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அவுலை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்தை வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சி பழகி ரொம்பவுமே சாந்தமாக இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அந்த ஆந்தையை வந்து அந்த கூண்டுலேயே வைக்கிறாங்க. தென் இந்த பாயலோட வீட்டில் எப்போவுமே காலியான கூண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பறவையை உள்ளே விட முடியும். அதனால எப்போவுமே அவங்களுக்கு கூண்டு காலியாகவே தான் இருக்கும். ஸோ அந்த ஆந்தையை என்ன பண்ணுறாங்க, அந்த பேபி அவ்வளோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. அது வந்து ஒரு ராடு, ஒரு கம்பி மேலே ஏறி அதில் உட்காந்துக்குச்சு. தென் மாம், வாட் ஷால் வி கால் ஹர் ஆஸ்க்டு பாயல், ஆல் எக்ஸைட்டட். You choose a name, said her mother, smiling. How about Owly? Asked Payal. So Owly it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat. But now that Owly had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. இப்போ இந்த பேராகிராஃப் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த அவுலியை வந்துட்டு அந்த கூண்டில் விட்டாச்சு. அப்போ பாயல் கேட்குறான், இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கூப்பிட்றது, என்ன பேர் வச்சு கூப்பிட்றது அப்படின்னு கேட்குறான். அப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அம்மா பாயல்கிட்ட சொல்கிறாங்க, நீயே ஒரு நேமை செலக்ட் பண்ணு, சூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவுலி இந்த பேர் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறான். அவுலி நல்லா தான் இருக்குது, இதே வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த நேமே டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை, ஆந்தைக்கு வந்துட்டு என்ன உணவு அளிக்கணும், என்ன ஃபீட் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலை. பொதுவாகவே இந்த ஆந்தைகள் எல்லாமே வேட்டையாடும். என்ன அப்படின்னா எலிகள், பாம்பு, தவளை இந்த மாதிரியான அனிமல்ஸை தான் வந்து இந்த ஆந்தைகள் உண்ணும். ஸோ பாயல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சைவ உணவு சாப்பிட்றவங்க. என்னென்னா இந்த பாயல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெஜிடேரியன்ஸ், இன்க்ளூடிங் டாக்ஸ். அங்கே இருக்கிற டாக்ஸ் கூட என்ன தான் சாப்பிடும் அப்படின்னா வெஜிடேரியன் தான் சாப்பிடும். ஸோ இவங்க பாயலோட அம்மா கம்ப்ளீட்டாக வந்து அந்த மீட், இறைச்சியே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ இங்கே வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு அதனால அம்மா என்ன பண்ணணும், பாயலோட அம்மா என்ன பண்ணோன்னா இறைச்சி சாப்பிட்றத வந்துட்டு அவங்க அந்த இறைச்சி சாப்பிட்றத வெறுக்கிறாங்களே, ஹேட் பண்ணுறாங்களே, அதை அவங்க ஸ்டாப் பண்ணணும் அவுளிக்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த நாள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே மறக்க முடியாத நாளாக இருக்குது. It was the first day that meat was brought to the house. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owly. Of course, Owly did not know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owly's throat. Payal's mother decided she had to be mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then, with her left hand, she pressed open Owly's beak and shoved the food down. In a second, Owly fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with
feet up in the air. இதோட எக்ஸ்பிளனேஷனை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த வீட்டுக்கு இறைச்சி எடுத்துகிட்டு வராங்க. பாயல் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அந்த கடைக்காரர்கிட்ட மீட் ஷாப் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பேசி அரைச்ச இறைச்சி வாங்குறாங்க. மின்ஸ்டு மீட் அப்படின்னா அரைச்சது. ஸோ அரைத்த இறைச்சி 1/2 கிலோ 1/2 kg வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவுளிக்கு முன்னாடி அதை வச்சிட்டாங்க. ஆனால் அவுளியுமே வந்து அது ஒரு பேபி தானே, அதனால் அதுக்குமே வந்துட்டு இதை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாது. ஒருவேளை அந்த அவுளியோட அம்மா இருந்திருந்தால் அது என்ன பண்ணியிருக்கும், அந்த இறைச்சியை வந்து ரொம்பவே சாஃப்டாக்கி அவுளியோட தொண்டையில் வச்சு உள்ளே தள்ளியிருக்கும். ஆனால் இப்போ பாயலோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் ஆந்தையோட அம்மாவாக மாறணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரைட் ஹேண்டில் அந்த வலது கையில் கொஞ்சம் துண்டு இறைச்சியை எடுத்து சாஃப்டாகிற வரை கையில் வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஆந்தையோட அழகை அந்த வாயை அழுத்தி பிடிச்சி திறந்து அந்த சாப்பாட்டை வந்து உள்ளே வைக்கிறாங்க. ஒரே வினாடியில் அவுளி என்ன பண்ணிருச்சு, அதை வந்துட்டு சாப்பிட்ருச்சு. ஸோ அங்கே இருக்கிற குச்சியில் அந்த கூண்டோட தரையில் விழுந்தது. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட முதுகு தரையிலும் கால்கள் மேலேயும் இருக்க கீழே விழுந்து மல்லாக்க கிடந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதோட முதுகை வந்துட்டு தரையில் படுற மாதிரியும் காலை மேலே தூக்கியும் இருக்க அப்படியே மல்லாந்து படுத்துக்குச்சு. Mom, Paul cried. You have killed her. Paul's mother was equally aghast. Oh, she said, oh, what have I done? The poor little bird. After Paul and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Auli. Just then, Auli opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. Paul learned later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. Not that Paul's mother was a danger to Auli, but the baby owl did not know that then. So that Auli's first day at home. In the beginning, Auli had to be forced to eat. That was mom's job. But Auli soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Auli found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This means lots of bitten fingers for Paul and her mother. Reading up more about owls and their habits, Paul discovered that Auli was a spotted owlet. She had the typical grey-brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes, and the white neckband, which looked like a ribbon, Paul decided. Soon, Paul took over the job of looking after Auli. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Auli began to eat by herself, Paul too could feed her. இப்போது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அந்த மாதிரி அது முதுகு தரையில் படுக்கிற மாதிரி விழுந்ததும் என்ன பண்ணுறா, பாயல் அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா நீங்கள் அதை கொன்னுட்டீங்க அப்படின்னதும் பாயலோட அம்மாவுமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நான் என்ன செஞ்சேன், சின்ன பேர்டு, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாய் சரி இந்த அவுளியை வந்து நம்ம எங்கே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவுளி என்ன பண்ணுது, ஒரு கண்ணை திறந்து பார்க்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கண்ணையும் திறந்துருச்சு. ஸோ அது மெதுவாக எழுந்துச்சு நின்று என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குச்சிக்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ அது வந்துட்டு பின் பக்கமாக என்ன பண்ணுது அப்படின்னா படுத்து செத்ததை போல் வந்து நடிக்குது. எதனால் அப்படின்னா அதாவது டேஞ்சர்லேருந்து அதை பாதுகாத்துக்கணும், தற்காத்து கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பாயலும் அவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாயலோட அம்மா வந்து ஒரு டேஞ்சர்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவுளிக்கு அது தெரியாதுல, வந்து ரொம்ப பேர்டு, அது வந்து ஒரு சின்ன பேர்டாக இருக்கிறதுனால அவுளிக்கு வந்துட்டு அது தெரியலை. ஸோ இந்த மாதிரி தான் அவுளியோட ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
ஸ்டார்டிங்கில் அவுளி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அதை கட்டாயப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. அது வந்து அம்மாவோட வேலை. ஆனால் அவுளிக்கு வந்து சீக்கிரமே புரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு கை வந்துட்டு அவுளியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சாப்பாடுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. ஸோ அது தானாகவே என்ன பண்ணும் அப்படின்னா வாயை திறந்து அவங்க கொடுக்குற உணவை அப்படியே விழுங்கிரும். தென் இந்த அவுளிக்கு இப்போ என்ன அப்படின்னா எந்த சமயத்தில் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த வழியாக எந்த கை வந்தாலும் அதில் ஏதாவது சிறு துண்டு உணவு வந்து அது எடுக்க ட்ரை பண்ணும். இதனால் பாயில் என்ன பண்ணியிருக்காங்க, பாயிலும் அவங்க அம்மாவும் சரி அடிக்கடி இந்த அவுளிகிட்ட கடி வாங்கியிருக்காங்க. தென் அந்த அவுளி அதோட பழக்க வழக்கம் இது எல்லாம் இதை பற்றி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாயிலும் சரி அவங்க அம்மாவும். ஸோ அதை பற்றி அந்த பேர்ட்ஸ் அந்த யங் ஒன் அதை பற்றி அவங்க நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதாரணமாக சாம்பல் பழுப்பு நிறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட பாடியில் வந்து அந்த வெள்ளை புள்ளி, தென் வெளிர் மஞ்சள் நிற கண்ணு, ரிப்பன் போன்று காய்ச்சி எடுத்த இந்த மாதிரி கழுத்துப்பட்டை இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவுளி நிறைய அதை பற்றி படிக்கிறா. ஸோ ரொம்ப சீக்கிரமே அவுளியை கவனிச்சுக்கிறதுக்கு பாயல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ ஒவ்வொரு நாளும் கூண்டு சுத்தம் செய்கிறது, தண்ணீர் அந்த பவுலில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, இது எல்லாமே அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவுளி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோட உணவை தானே சாப்பிடவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாயலும் என்ன பண்ணா சம்டைம்ஸ் வந்துட்டு அவுளிக்கு உணவு ஊட்டுனா. ஸோ நெக்ஸ்ட்டு she loved the way Avli took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had to decide that they would let Avli fly away once she had grown bigger, but that meant that she had to learn fly. To do that, Avli had to be in a closed room. ஸோ அந்த பச்சை அந்த ரா மீட் இருக்குல்ல அதை வந்துட்டு அவள் கையிலேருந்து அவுளி எடுத்து சாப்பிடும்போது பாயல் அதை பார்த்து ரொம்பவே ரசிக்கிறா. தென் பகல் நேரத்துலலாம் என்ன பண்ணுறான்னா அந்த கூண்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆந்தை வந்து நைட் டைமில் தானே முழிச்சிருக்கும், இரவு நேர பறவை அப்படிங்கிறனால தேர் நைட் பேர்ட்ஸ் அப்படிங்கிறனால பகலில் தூங்கிடும். நைட்டில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்போது அந்த கவர் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற கவர் எடுத்துருவாங்க. தென் அவுளி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை பறக்க விட்டுறணும்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கு அவள் பறக்கவும் கற்றுக் கொடுத்தா. தென் அந்த அவுளி ஒரு வந்துட்டு அது வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு அறையில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்னா நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அவுளி கூண்டு வந்துட்டு அவங்க ரூமில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு மாற்றிட்டாங்க. அதில் வந்து 2 கதவு இருக்கிற ஒரு நல்ல அழகான ஒரு ரூமு, ஒரு கதவு வந்து வீட்டோட மற்ற ரூமுக்கு செல்றதுக்கும் இன்னொரு கதவு வந்துட்டு தோட்டத்துக்கு போகிறதுமா இருக்குது. இது வந்து பாயலுக்கு ரொம்பவே பிடிச்ச ரூமு. இங்கே வந்து நிறைய அலமாரிகள் எல்லாமே இருக்குது. அதாவது நிறையா புக் ஷெல்ஸ் இருக்குது, புத்தகங்களை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கான உயரமான அலமாரி இருக்குது. தென் புத்தகங்கள் வாசிப்பதற்கும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இங்கே தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அழகு பொருள்கள் இருக்குது. அம்மாவுக்கு வந்து அழகு பொருள்கள்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது எல்லாமே வந்துட்டு அந்த புத்தகங்களுடைய காட்சிக்காக வச்சுருக்காங்க. தென் அவங்க எங்கேயாவது பயணம் போனாங்க அப்படின்னா அந்த மண்பாண்ட பொருட்கள், பொம்மைகள், இது மாதிரி மரத்தாலான களிமண்ணாலான மிருகங்கள், இது எல்லாமே பறவைகள், இது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. தென் அவுளி நூலகத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கடுமையான சட்டத்திட்டம் விதிக்கிறாங்க. என்னென்னா இரவுலேயும் சரி, அதாவது நைட்லேயும் சரி காலையிலையும் சரி 2 கதவுகளுமே வந்துட்டு எப்பயுமே திறந்தே வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நைட்டும் பாயல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூண்டோட கதவை திறந்து கூண்டின் மேலே அந்த அரைச்ச இறைச்சி அந்த மீட்டை வந்துட்டு அந்த தட்டோட வைப்பா. ஸோ இது வந்துட்டு அவுளி என்ன பண்ணும், கூண்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதோட உணவை தேட கற்றுக்கொள்வதற்கு அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தென் ஸ்டார்டிங்கில் பாயல் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவுளிக்கு ஹலோ சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு அப்புறம் தான் போவாள். ஸோ அவள் எப்போதுமே கூண்டு திறந்துருக்கும் போது கூட அவுளி என்ன பண்ணுவோம், வழக்கமாக உட்கார்ற அந்த குச்சி மேலே உட்கார்ந்துருக்கிறது
பாயல் பாப்பா. ஆனால் பாயலுக்கு வந்து அவுளி பறக்கிறது பறக்கும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த இறைச்சி துண்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த அறை முழுவதுமே அந்த இறைச்சி வந்து செதறி கிடக்கும். அது எல்லாமே பாயல் பார்த்துருக்கா. தென் சில நாட்களுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, பகலில் வந்து அதோட கூண்டோட கதவை மூடுறதையும் வந்துட்டு அவன் நிறுத்திட்டா. கூண்டோட கதவையும் அவன் என்ன பண்ணுறதில்ல, க்ளோஸ் பண்ணுறதே இல்லை. தென் அங்கே இருக்கிற மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரூமுக்கு போகிறதையே எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் அவுளி எப்போ தூங்குச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு யாருமே எதையுமே கண்டுக்கலை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து திரும்பினதுமே பாயல் செய்த வேலை அந்த லைப்ரரியை எட்டி பார்க்கறது. தென் கூண்டில் வந்துட்டு அவுளி வழக்கமாக அந்த குச்சி மீது தான் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்கறது, தூக்கத்தில் இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்த்துட்ருப்பான். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூண்டி எம்டியாக இருக்குது, அவுளி இருக்கிறதுக்கான அடையாளமே தெரில. அப்படி தோட்டத்துக்கு செல்கிற கதவும் என்ன இருக்குது, திறந்துருக்கு. அதனால தான் என்ன பண்ணா இந்த பாயல், அம்மா என்னாச்சுன்னு தெரில, அவுளியை காணோம், அதுவும் இல்லாமல் தோட்டக்கதவு வேற திறந்துருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அம்மா தான் சொன்னாங்க, எல்லா பக்கமே தேடி பார்க்குறாங்க, புத்தக அலமாரி, மூளை முடுக்கு எல்லா பக்கமே தேடுறாங்க. ஆனால் அவுளி கிடைக்கல. அப்போ பாயல் என்னாச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அவளோட கண்ணங்களில் கண்ணீர் வழிஞ்சு விடுது. அவங்க வந்துட்டு அவுளி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பறக்கணும் அப்படின்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் இது இன்னுமே ரொம்ப சின்ன உயிரினமாக தான் இருக்குது. அது எப்படி உணவை வேட்டையாடும், இதுவே பருந்து கழுகு இந்த மாதிரி ஏதாவது வந்து அதை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. தென் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது அவுளி போயிடுச்சு, காற்றோட்டத்திற்கா அவுளி தான் போயிடுச்சே, காற்று வரட்டும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமோட கதவை திறந்து வைக்கிறாங்க. அப்படி கதவை திறந்து வச்சா அவுளி உள்ளே வந்துடும் அப்படின்னு கூட ஆனாலும் நம்புகிறாங்க. எங்கேயோ இருக்குது, அது வந்துடும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ மதிய டைம் வந்து வேலையெல்லாம் செய்கிறதுக்காக அம்மா அறையை விட்டு வெளியே, ரூம் விட்டு வெளியே போகிறாங்க பாயலோட அம்மா. 2 மணி நேரம் கழித்து அவள் திரும்பி வந்து பார்த்தா பாயல் உட்காந்து அவளியோட கூண்டவே ரொம்ப தூக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கா. நீ ஏன் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது என்று கேட்டா. அதாவது நீ ஏன் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுகிட்டே என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாசிக்க வைப்பது, அதாவது புக்ஸ் ரீட் பண்ணுறது தான் அவளை சந்தோஷப்படுத்துகிற ஒரே வழி அப்படின்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாயல் சோகமாக இருக்கும்போது இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறது வழக்கம். சரி என்று முணுமுணுத்துட்டே பாயல் என்ன பண்ணுறான்னா, தான் வாசிக்காத ஒரு புத்தகத்தை தேடிட்டுருக்கா. அப்படி அவள் அந்த அலமாரி தேடும்போது அந்த புத்தக அலமாரியில் அவள் வந்து கவனிக்காத ஒரு புதுமையாக ஏதோ ஒரு கலைப்பொருள் வந்துட்டு அதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறா, ரொம்பவே ஒண்டர்ட், சர்ப்ரைஸ் ஆகிறா. என்னென்னா, எங்கேருந்து இந்த ஆந்தைய அம்மா வாங்கினாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்போ அவள் அதை எடுக்க போகும்போது அது ஒரு கலைப்பொருள், அதுவே வந்துட்டு ஒரு உயிரற்ற பொருள், ஆனால் ஒரு கண்ணை திறக்குதே அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, அது வந்துட்டு அவுளி. ஸோ அந்த பேர்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு கலைப்பொருள் மாதிரி நடிச்சிட்ருக்கு, அதாவது உயிரற்ற பொருள் மாதிரி அது என்ன பண்ணிகிட்ருக்கான், நடிச்சிட்ருக்கு. ப்ரிட்டெண்டிங் அப்படின்னா நடிக்கிறது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா வேகமாக அம்மா அப்படின்னு பாயல் வந்து கத்துறா. மறுபடியும் அது வந்துருச்சுமா, இது போல் இன்னொரு, அப்புறம் அந்த அவுளிகிட்ட மறுபடியும் இந்த மாதிரிலாம் எங்களை பயப்படுத்திடாத அப்படின்னு அவளையை திட்டிக்கிட்டே மறுபடியும் அதை என்ன பண்ணுறாங்க, அதை கூண்டுக்குள்ளே விட்டுறாங்க. ஸோ அந்த அவுளி அவளை பார்த்து என்ன பண்ணுது, கண் சிமிட்டுச்சு அப்படின்னு பாயல் அவங்க அம்மாட்ட சொல்கிறா. மேபி அது அப்படி கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரியோட தீம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவுளி இந்த தென் பாயல்ஸ் மாம் இவங்க 2 பேரும் தான் அவுளியை ரொம்பவே பார்த்துக்கிறாங்க. தென் அது வந்துட்டு ரொம்ப யங் பேர்டு, யங் ஒன்றா இருக்கிறனால அது ரொம்பவே பயப்படுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரிட்டெண்டட் டு பி டெட், அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ரொம்பவே இறந்து போன மாதிரி அது ஆக்ட் பண்ணுது. தென் அந்த பாயலையும் பாயலோட அம்மாவையும் ரொம்பவே பயமுறுத்துது, எங்கேயோ காணாமல் போன மாதிரி. இதெல்லாம் எதுக்காக பண்ணுது அப்படின்னா, இவங்க ஒரு வேளை நம்மளுக்கு டேஞ்சர், ஆபத்தாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி பண்ணுது. தென் ஃபைனலாக இவங்க ஆபத்து இல்லை, இவங்க டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னு அது ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு, அந்த பாயல்கிட்டையும் பாயலோட அம்மாக்கிட்டையும் ரொம்பவே அந்த அவுள் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுது.
ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் மூலமாக ஒரு அன்பு காமிக்கிறது, அதாவது அதுவுமே வந்து இத்தனை பேர்ட்ஸும் சரி அனிமல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு வளர்த்துறது, தென் அதுங்கிட்ட அன்பு காமிக்கிறது, அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறத வந்துட்டு அதில் அந்த பாயல் அம்மாவோட ஒரு இரக்க குணம், அவங்களோட பாசம், அவங்களோட லவ் டுவர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரியேச்சர்ஸ் மேலே இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. தென் இந்த அவுளோட உணவு பழக்கம் வழக்கம்லாம் என்ன, தென் அது வந்து சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் சாப்பிடும், இந்த அவுளுக்காக இவங்க வந்துட்டு வெஜிடேரியனாக இருந்தவங்க அவுளுக்காக அந்த இறைச்சி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேர்ட் மேலே இவங்க வச்சுருந்த பாசம்தான் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே வெளிப்படுது இந்த லெசனில். இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் நம்ம அவுல் இந்த ஆந்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், லேர்ன் வித் அஸ். தேங்க்யூ.